சங்கிலி முருகன் இன்றோடு 84 வயதாகும். சங்கிலி முருகனை ஒரு நடிகராக, தயாரிப்பாளராக, கதாசிரியராக நம்மில் பல பேருக்கு தெரியும். பாக்யராஜ் நடிப்பில் வெளியான ஒரு கை ஓசை என்ற திரைப்படத்தில் சங்கிலி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியதால் அன்றிலிருந்து இன்று வரை இவர் சங்கிலி முருகன் என்றே அழைக்கப்பட்டார். பல திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தியவர் முருகன் சினி ஆர்ட்ஸ் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி 1987ஆம் ஆண்டு எங்க ஊரு பாட்டுக்காரன் என்ற திரைப்படத்தை தயாரித்தார். வணிக ரீதியாக அந்த திரைப்படம் இவருக்கு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தரவே அதனைத் தொடர்ந்து பாண்டிய நாட்டு தங்கம், பெரிய வீட்டு பணக்காரன், நாடோடி பாட்டுக்காரன், காதலுக்கு மரியாதை என பல வெற்றி திரைப்படங்களை தயாரித்தார். நம்மில் பல பேருக்கு விஜயின் 50வது திரைப்படமான சுறா திரைப்படம் மாபெரும் தோல்வி திரைப்படம் என்றுதான் தெரியும். ஆனால் அந்த திரைப்படத்தை தயாரித்தவர் சங்கிலி முருகன். சுறா திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய்க்கு விற்று வணிக ரீதியாக மாபெரும் வெற்றி திரைப்படமாக அவருக்கு அமைத்துக் கொண்டார் நடிகர் சங்கிலி முருகன்.